ஆகவே ஜெபிக்கிறத பிசாசு விட மாட்டான். அப்போ நம்ம ஜெபம் பண்ணாமல் விட்டுறலாமா? இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பிசாசுக்கு திறந்து விட்டுறீங்க, சோதனையில் விழுந்துருவீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஞானம், விவேகம், ஒரு சித்தத்தை அறிந்து செய்யக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அந்த ஸ்டெடினஸ் இருக்காது. குழப்பம் வரும், பிரச்சனை வரும். பாருங்க, சீஷர்கள் அங்கே ஜெபிக்காதனால சோதனை நேரத்தை எல்லாம் விலகி ஓடுறாங்க. அப்ப ஜெபம் என்பது ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம். வேதம் எப்படி முக்கியமோ அப்படி ஜெபம் முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபிக்கிறார். முதலாவது, பிசாசு நம்ம விட மாட்டோம். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ண நினைக்கிறேன், ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நீங்க நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியாய் வாழ